நாமக்கல் யோகம் ஆன்மீகம் சேனலினுடைய அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த யோகம் ஆன்மீகம் சேனல் மூலமாக கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்களை எல்லாம் பொதுமக்களினுடைய பார்வைக்கு கொண்டு வந்து அந்த ஆலயங்களெல்லாம் சிறப்பாக புனருத்தானம் செய்து சிறப்பு பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல்வேறு கிராம கோயில்களை எல்லாம் எங்களுடைய சேனல் மூலமாக மக்கள் மத்தியிலே விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் காட்டுப்புத்தூர் அருகே உள்ள ஸ்ரீராமசமுத்திரம் என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய விருத்தவாளீஸ்வரர் என்கிற ஆலயமாகும். இந்த ஊரின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி கரையின் ஓரமாக இருக்கக்கூடிய ஊர். சிற்றூராக இருந்தாலும் முழுக்க முழுக்க வாழை மரங்களால் பசுமையாக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஊர். பெரிய பெரிய ஊர்களில் கூட ஒரு சிவாலயம் இருப்பது தான் சிறப்பாக தெரியும். ஆனால் இந்த சிறு கிராமத்திலே 3 சிவாலயங்கள் இருக்கிறது. அத்தனையும் பழமையான சிவாலயங்கள் என்பது இந்த ஊருக்குரிய மற்றொரு சிறப்பு. இந்த ஆலயம் விருத்தவாளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல் வாளீஸ்வரர் என்கிற ஒரு ஆலயமும், அருகிலேயே காசி விஸ்வநாதர் என்கிற ஆலயமும் ஆக 3 சிவாலயங்கள் இருக்கக்கூடிய இந்த சிற்றூரில் தற்பொழுது இந்த விருத்தவாளீஸ்வரர் ஆலயத்திலே இருந்து இதை பற்றி இந்த கோயிலினுடைய பழம்பெரும் அர்ச்சகராக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்றைய கோயிலை பூஜித்து பராமரிக்கக்கூடிய திரு நாகராஜ் அவர்கள் விளக்கமாக சொல்ல இருக்கின்றார்கள். மேலும் இந்த ஆலயத்திற்கு ஒரு தனி சிறப்பு என்ன என்றால், இந்த ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடியவர் இன்றைக்கு 99 வயதை எட்டியிருக்கக்கூடிய சிவாச்சாரியார். அவர் நீண்ட காலமாக ஆலயங்கள் சிதிலடைந்திருந்த காலத்திலும் கூட தனிப்பட்ட முறையிலேயே சிவபக்தியோடு தினசரி பூஜைகளை தவறாது நடத்தி வந்திருந்தவர். அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய திரு நாகராஜன் என்கிற சிவாச்சாரியார் தான் இப்பொழுது இந்த ஆலய பூஜைகளை பராமரித்து வருகின்றார். மேலும் விளக்கங்களையும் இந்த ஆலயங்களை பற்றிய சிறப்புகளை எல்லாமே அவர் சொல்ல இருக்கின்றார். பல காலமாக சிதிலமடைந்திருந்த இந்த ஆலயத்தை இப்போது உபயதாரர் பணியாக எடுத்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக இந்த திருப்பணிகள் புனருத்தான பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இதிலே சிவனுடைய அடியாராக, சிவனுடைய அழைப்பின் காரணமாக நாமக்கல்லிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய திரு நந்தகுமார் என்பவரும் மற்றும் சில அன்பர்களும் இந்த ஆலயத்தினை புதுப்பிக்கிறதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வணக்கம், என்னோட பேர் நந்தகுமார். நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு பலகாலமாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை, ஒரு சிதிலமடைந்த பழம்பெரும் சிவன் கோயிலை புனருத்தாரணம் செஞ்சு புதுப்பிக்க ஆசை. அந்த காலத்திலலாம் முடியல என்னால். மற்ற நேரம்பத்தில் நமக்கு பொருளாதார ரீதியாக மற்ற நேரம் எல்லாம் இதாக இருந்தது. இப்போ ஒரு மனசுக்குள்ளே அந்த ஆசை அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் என்னோடய பேங்க்கில் வேலை செஞ்ச நண்பர் பாஸ்கர் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நான் கேஷுவலாக நான் பாட்டுக்கு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், என்னோடய ஆசைகளை சொல்லியிருந்தப்போ அவர் சொன்னார், இதை இப்போ ஒரு கோயில் இருக்குங்க, பார்த்துட்டு வரலாமா. நான் உடனே அப்போவே புறப்பட்டோம். போய் 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே போன உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா நான் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறேன், என்னை ஆண்டவன் நல்லா வச்சுருக்காரு. ஆனால் என்னோடய அப்பா அம்மா ஆண்டவன் அவங்க வீடு சரியில்லாமல் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி மோசமான நிலைமையில் மரங்கள்லாம் வளர்ந்து 2 வளர்ந்து பில்டிங் இதாகி ரொம்ப மோசமாக இருந்தது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம இருக்கிற வீட்டில் நம்ம நல்லா இருக்கமே, நம்ம அப்பா அம்மா இருக்க வீடு சரியில்லையேன்னு ஒரு நினைப்பில் சரி பண்ணணும்னு மனசுக்குள்ளே பட்டுருச்சு. அதை அப்படியே உடனே மனசில் வேண்டிக்கிட்டு ஆரம்பிச்சேங்க. அதை அப்படியே டெவலப் ஆகி இது வரைக்கும் இப்படி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கோயில் மறுசீரமைப்பு பண்ணுறது பணியை ஆரம்பித்து ஓரளவுக்கு முடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறோம். இது என்னோடய அப்பா அம்மா ஆசீர்வாதத்தினால தான் எனக்கு இது பண்ணுச்சு. கோயிலை சீரமைக்கிறது அந்த வேலையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிற ஸ்டேஜ் இருக்குங்க. இப்போ எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு மகனாக நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டதாக நான் மனசில் நினச்சிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு நிம்மதியாக இருக்கிறேன். இதே போல் பக்த பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும்
இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த விருத்தவாளீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தர வேண்டும். இந்த ஆலயத்திலே நித்திய பூஜைகளும் சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து நடக்க அத்தனை பேரும் வருகை தந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இந்த ஆலயத்தை பற்றிய சிறப்பு செய்திகளை சொல்லுவதற்கு திரு நாகராஜ சிவாச்சாரியார் அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். ஸ்ரீ குருப்பியோ நம. சௌந்தரநாயகி அம்பிகா சமேத விருத்தவாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. சௌந்தரநாயகி அம்பா சமேத விருத்தவாலீஸ்வர சிவாய நம. திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் காட்டுப்புத்தூர் அருகாமையில் காவிரி நதி, சோழவள நாட்டின் புண்ணிய நதியாம் காவிரி நதியின் வடகரையில் அமைந்துள்ள புண்ணியமான சிவாலயமாகும். சௌந்தரநாயகி உடனுரை விருத்தவாலீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் 700 ஆண்டுகள் பழமையானது என்று மக்களால் சொல்லப்படுகின்றது. ஆனால் ராமாயண காலத்து வாலியால் வழிபடப்பட்ட சுவாமி, அதனால் வாலீஸ்வரருங்கிற திருநாமம். இந்த ஆலயத்தை பூஜை செய்யக்கூடிய எங்களுடைய தலைமுறையில் ஒரு அர்ச்சகர்கிட்ட உனக்கே வயசாகிடுச்சுன்னு கையில் குச்சியோட பூஜைக்கு வரைய, உன்னை விட எத்தனை காலமாக நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒரு தண்டம் கொடுக்கலையே அப்படின்னு சுவாமி அசரீரியாக கேட்டு குச்சி வாங்கின்றதுனால அன்றைய தினம் தொட்டு அர்ச்சகரால் விருத்தவாலீஸ்வரர்னு பேரநாமம் சூட்டப்பட்டு சுவாமி இங்கே எல்லாருக்கும் அருள் புரிந்து வருகிறார். விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, சம்ஹார பைரவர் ஆகிய பரிவார தெய்வங்கள், சண்டிகேஸ்வரர் முதலான தெய்வங்களுடன் சௌந்தரநாயகி என்று சொல்லக்கூடிய அழகிய வடிவாக இருக்கக்கூடிய அம்பாளின் சகிதமாக விருத்தவாலீஸ்வரர் விளங்கி வருகிறார். நம்ம ஊர் 1000 வேலி நிலங்களை அடக்கின ஊர், ஐலூர்னு சொல்லக்கூடிய ஊர். கொங்கு தேசத்தில் காட்டுப்புத்தூர் பகுதியில் இந்த ஊர் இருக்குது. ராமர் இந்த வழியாக வந்ததுனால ஸ்ரீராமசமுத்திரம்னு ஊருக்கு பேர். ராமர் வாலியை தேடின்னு வந்திருக்கார், வாலியும் இதே வழியாக வந்திருக்கான். வாலி ராமாயண காலத்து வாலி எங்கே நதிக்கரையை பார்த்தாலும் சிவபூஜை பண்ணுறது அவனுடைய பழக்கம். அப்படி நதிக்கரையில் சிவபூஜை பண்ணலான்னு இந்த ஊரில் அமரும்போது சுவாமி சுயம்புவாக நான் இங்கே இருக்கேன், எனக்கும் பூஜை பண்ணுன்னு சுவாமி சொன்னதா பெரியவங்களுடைய செவி வழி செய்தி. அப்படி சுவாமி சொல்லி சுயம்புவாக இருக்கக்கூடிய இந்த சுவாமியை முதல்ல பூஜை பண்ணிட்டு அப்புறம் இதுக்கும் வடக்கு பகுதியில் போய் அவன் கொண்டு வந்த லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி வாலீஸ்வரர்னு திருநாமத்தோட பூஜனம் பண்ணியிருக்கார் இந்த ஊரில். அதனால் சுவாமிக்கு வாலீஸ்வரர்னு பேர். சுவாமிக்கு விருத்தவாலீஸ்வரர்னு எங்கள் தலைமுறை தாத்தாவால் பெயர் சூட்டப்பட்டது. அதனை தொடர்ந்து நித்திய பூஜைகளெல்லாம் காமிக காரண ஆகம முறைப்படி ஏக காலமாக ஒரு கால பூஜையோட இந்த ஊரில் நடந்துட்டுருக்கு. சுவாமியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, வயதான தன்மையினால் வரக்கூடிய சரீரத்தில் நோய்களை எல்லாம் குணப்படுத்தி சோமவார தினம் திங்கட்கிழமைகளில் இந்த கோயிலில் துளசி சாத்துறது ரொம்ப விசேஷம். எங்கேயுமே இல்லாமல் சிவபெருமானுக்கு சோமவாரத்தில் துளசி சாத்தி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சுவாமி. இங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் சம்ஹார பைரவர். ரிண ரண ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில். ரிணம்னு சொன்னால் கடன், ரணம்னு சொன்னால் நோய், ரோகம், கடன், நோய், விபத்து இதெல்லாம் தவிர்க்கக்கூடியவர் நம்ம சம்ஹார பைரவர். அவருக்கும் அஷ்டமி தினங்களில் பூஜைகளெல்லாம் நடந்துன்னு வருது. தற்பொழுது பாலாலயம் ஆகி திருப்பணி சுவாமிக்கு நடந்துட்டுருக்கு. வருகின்ற ஆனி மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணலான்னு தேதி நிர்ணயம் பண்ணுறதுக்காக பேசின்னு இருக்கோம். சுவாமி நோய்களை தீர்க்கக்கூடிய பரம கருணாமூர்த்தி. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வந்திருந்து இறைவன் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த விருத்தவாலீஸ்வரர் கோயிலினுடைய சிவாச்சாரியார் சொல்லிய செய்திகளை கேட்டிருப்பீர்கள். உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த விருத்தவாலீஸ்வரர் ஆலயம் இன்றைக்கு எங்கோ இருந்த அன்பர்களை எல்லாம் இந்த ஆலயத்திற்கு கொண்டு பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருந்த கோயில் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற ஆனி மாதத்தில் கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே இந்த ஆலயத்தில் பார்க்க வேண்டும். கும்பாபிஷேகத்திற்கான பத்திரிகைகளையும் இதே சேனல் மூலமாக உங்களுக்கு அளிக்கின்றோம். அந்த நாளிலும் அதற்கு முன்னதாகவும்
தொடர்ந்து இந்த ஆலயத்திலே வந்து சிவனுடைய அருளையும் சௌந்தரனாகிய அம்மனுடைய அருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த யோகம் ஆன்மீகம் சேனல் மூலமாக இன்னும் பல கிராமப்புற ஆலயங்களில் உங்களுக்கான செய்திகளை எடுத்து தொகுத்து அளிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவினையும் அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்காங்கே எங்காவது இது போன்ற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கோயில்களையும் அறிமுகம் செய்வதற்கு அன்பர்கள் உதவி செய்தால் எங்கள் சேனல் மூலமாக அதனையும் எடுத்து பொதுமக்களிடத்திலே கொண்டு சென்று ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக இந்த யோகம் ஆன்மீகம் சேனல் என்றென்றும் தயாராக இருக்கிறது என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.